அடுத்ததாக மதியத்திற்கு நமது பேராசிரியர் எஸ் கார்த்திக் சார் வந்திருக்காங்க. அரசியல் அருமையான வகுப்பு எடுப்பாங்க. அவர் லாஸ்ட் டைமே வந்து சொன்ன நிமிஷத்தில் வந்துட்டாங்க. இப்பயும் அதே மாதிரி நாங்கள் சொன்னோம், உடனே வந்துட்டாங்க. அவர் வந்து நீதியரசர் கௌரவப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். குட் ஆஃப்டர்நூன் சார். சொன்னாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இருந்தாலும் என்னை பற்றி நானும் சொல்லிடுறேன். கார்த்திக், இங்கே ஹைகோர்ட்டில் தான் வந்து 2019 வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் டிஆர்பி எக்ஸாம் எழுதி 2019 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக கவர்மெண்ட் லா காலேஜ் ட்ரிச்சியில் வந்து ஜாயின் பண்ணேன். ஒரு 3.5 இயர்ஸ் அங்கே தான் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே 2020 டிசம்பர்லேருந்து கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரையில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி அதாவது பேசிக்காக வந்து நான் கான்ஸ்டியூஷன் லா ஸ்டூடெண்ட். ஏன்னா நான் எம்எல் கான்ஸ்டியூஷன் லா அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த ஒரு ஈவெண்ட்டில் கான்ஸ்டியூஷன் லா சம்மந்தமாக இப்போ சில விஷயங்கள் உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஓரியன்டாகவும், அதே சமயத்தில் சார் சொன்ன மாதிரி இப்போ ப்ரெசன்ட் டே ரெலவென்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கான்ஸ்டியூஷன் ஓரியன்டாக இருக்குது. என்டையர் கான்ஸ்டியூஷன் முடிக்க முடியாது, கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷன் வந்து ரொம்ப ஒரு மேஜர் ஏரியா. அதனால தான் வந்து லா காலேஜில் இப்போ வந்து கான்ஸ்டியூஷன் லா 1, கான்ஸ்டியூஷன் லா 2ன்னு சொல்லி 2 சப்ஜெக்டே வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய குறுகிய நேரத்தில் என்னோட ஃபோக்கஸ் என்ன பண்ணலான் இருக்கேன் அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து கான்ஸ்டியூஷன் லா இன் ப்ரெசன்ட் டே ரெலவென்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். சில லேட்டஸ்ட் அமெண்ட்மெண்ட்ஸ், அது சம்மந்தமாக வந்த கேஸ் லாஸ், ஸோ அதை பற்றி பார்ப்போம். சார் சொன்ன மாதிரி பிரசிடென்சியல் ரெஃபரன்ஸ் இப்போ டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த ஜட்மெண்ட் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் வந்து டச் பண்ணுவோம். ஏன்னா நீங்கள் ட்ரெடிஷ்னலாக அந்த கான்ஸ்டியூஷன் லா அப்படின்னு சொன்னோடனே இந்த கேசவானந்த பாரதி கோலக்நாத் கேஸு இது எல்லாமே வந்து நீங்கள் பல தடவை கேட்டிருப்பீங்க. ஸோ அதனால் சில விஷயங்களை வந்து கொஞ்சம் புதுசாக சொல்லலாமே அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயம் கண்டிப்பாக நீங்களும், ஏன்னா இன்றைக்கி வந்து சோசியல் மீடியா வேர்ல்டு, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். எல்லாம் உடனே நம்ம கையிலே எல்லாமே இருக்குது. எதை அடித்து பார்த்தாலும் கூகுள் பண்ணால் ஈஸியாக வந்துடும். இல்லாட்டி சோசியல் மீடியாவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை தான். இருந்தாலும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஏன்னா கான்ஸ்டியூஷனை வந்து நான் ஒரு க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துகிட்ருக்கேன், நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது எப்படி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக வந்து சில விஷயங்களை வந்து பார்ப்போம். உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் தெரியும், அதாவது கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது, மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது கான்ஸ்டியூஷனில்? எஸ். ஸோ ஆமாம், 395 ஆர்டிகல்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிகல்ஸ், ஹவு மெனி ஆர்டிகல்ஸ் இன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கேட்டால் நம்ம அதுக்கு ஆன்சர் வந்து 395 அதாக தான் இருக்க முடியும். ஏன்னா நம்ம இந்த கூட்டி கழிச்சு அப்படி சொல்கிறது வந்து அது சரியான ஆன்சராக இருக்காது. ஏன்னா சில விஷயங்களை வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, சில விஷயங்களை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கையில் அந்த மாதிரி கூட்டி கழிச்சு நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் ஆர்டிக்கல் 395 அப்படிங்கிறனால கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டால் 395 ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி எத்தனை ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? 12 ஷெட்யூல்ஸ். அப்போ 12 ஷெட்யூல் இருக்குது. ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் எத்தனை ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு? 8 ஷெட்யூல்ஸ். வெரி குட். எல்லாமே ரொம்ப ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கீங்க, பரவாயில்ல. அதாவது இந்த 8 ஷெட்யூல் தான் வந்து இருந்துச்சு கான்ஸ்டியூஷனில். அதுக்கப்புறம் ஒரு 4 ஷெட்யூல் வந்து சேர்த்தாங்க. அதில் வந்து 9th ஷெட்யூல் வந்து கொண்டு வந்தாங்க.
9th ஷெட்யூல் எது சம்பந்தமானதுன்னு தெரியுமா? லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சம்பந்தமானது. அது எந்த ஆர்டிக்கிளோட கனெக்டடா இருக்கக்கூடிய ஷெட்யூல் தெரியுமா? ஆர்டிகல் 31A அண்ட் 31B. ஸோ ஆர்டிகல் 31Bல தான் வந்து 9th ஷெட்யூலை பற்றி சொல்கிறாங்க. 9th ஷெட்யூல் அதோடைய ஸ்கோப் என்ன, வாட் இஸ் த ஸ்கோப் ஆஃப் 9th ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆர்டிகல் 31B. ஆர்டிகல் 31B. 31Aல வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஆக்சுவலாக 9th ஷெட்யூல்னா என்னன்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 9th ஷெட்யூல் என்ன அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் ஆரம்ப காலகட்டத்தில் கான்ஸ்டியூஷன் வந்தோடனே இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தான் வந்து பெரிய பஞ்சாயத்து இருந்துச்சு ஆரம்ப காலகட்டங்களில். இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக வந்து, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட், அது ஜமீன்தாஸ் அந்த மன்னர்கள் அவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து நிறைய அக்யூர் பண்ண வேண்டியிருந்துச்சு. ஏன்னா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு வந்து புதுசாக வந்திருக்கு. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்குன்னு ப்ராப்பர்ட்டி வேணும்ல. அப்போ அந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மன்னர்கள் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஸோ அவங்கள்ட்ட இருந்து அக்யூர் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து அந்த மாதிரி லேண்ட் அக்யூசியேஷன், நிறைய லேண்ட் அக்யூசியேஷன் லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் வருது. ஜமீன்தாரி அபாலிஷன் அந்த மாதிரியான ஆக்டெல்லாம் வந்து வருது. பட் அது எல்லாத்தையுமே வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க. ஏன் சேலஞ்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? ஏன் சேலஞ்ச் பண்ணாங்க? ஏன்னா ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து அப்போ வாஸ் த ஃபண்டமெண்டல் ரைட் அண்டர் ஆர்டிகல் 19(1)(f). 19(1)(f)ல வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்துச்சு. 31லேயே இருந்துச்சு. ஆர்டிகல் 31லேயும் வந்து வித்தவுட் தி ஃபோர்ஸ் ஆஃப் லா த ப்ராப்பர்ட்டி cannot be acquired by the government அப்படின்னு சொல்லிட்டு 31லேயே இருந்துச்சு. 19(1)(f) மட்டும் இல்லை, 31 இந்த ரெண்டு ஆர்டிக்கலுமே இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நிறைய லிட்டிகேஷன்ஸ் வருது. ஏன்னா வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னா நம்ம தான் தெரியுமே, ஆர்டிகல் 32 இருக்குது, 226 இருக்குது. அதில் நிறைய ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அப்போ சில ஹைகோர்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ சின்ஸ் இட் இஸ் வயலேட் ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஸ்டக் டவுன் பண்ணுறாங்க. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டக் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இதை பைபாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. த பார்லிமெண்ட் வாண்ட்ஸ் டு பைபாஸ் த ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து பைபாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக கொண்டு வரப்பட்டது தான். ஸோ இன் ஆர்டர் டு பைபாஸ் த ஜுடிஷியல் ரிவ்யூ, ஷெட்யூல் 9 வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் தி இயர் ஆஃப் த வெரி ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட்லேயே வந்துருச்சு 9th ஷெட்யூல். ஸோ அதில் அந்த 9th ஷெட்யூல் வந்து 9th ஷெட்யூல் அப்படிங்கிறப்ப 31A, 31B, 9th ஷெட்யூல் இது எல்லாத்தையும் ஒன்றா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணையில் என்ன இந்த 9th ஷெட்யூலோட ஸ்கோப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த 31Bல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் எ law is enacted by a state legislature or a parliament and it was inserted into the constitution by way of constitutional amendment அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, the judicial review is curtailed. So it cannot be questioned before the constitutional courts. So the constitutional validity of such legislations cannot be questioned before the constitutional courts. So writ jurisdiction அப்படியே கட்டைல் பண்ணுறாங்க. நீ வந்து இப்போ சேலஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் இதில் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துட்டோம் அப்படின்னா, ஸோ நம்பர் பண்ணி 1, 2 அது மாதிரி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதை நீ வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அதில் வந்து சொல்கிறாங்க. இது எதனால அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அப்போ கோர்ட்டு வந்து இதில் தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஸோ சும்மா பொழுதுனைக்கும் இந்த ஸ்டே கொடுத்துக்கிட்டு இல்லாட்டி வந்து அதை ஆக்டை வந்து ஸ்டெக் டவுன் பண்ணிட்டே இருந்தால் நம்ம இப்போ தான் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் அக்யூர் பண்ணுறது, அப்போ கவர்மெண்ட்டுக்கெலாம் இப்போ தான் வந்து சொத்துக்கள்லாம் வந்து, ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குல்ல. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் அதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதில் கொண்டு போய் சேர்த்துட்டா நீ வந்து இதை கொஸ்டின் பண்ண முடியாது. இதுதான் இது அதில் அந்த 9th ஷெட்யூலுடைய சாராம்சம். ஸோ இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது, ரொம்ப நாள் இருந்துகிட்டே இருக்குது. இந்த 9th ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய இதில் பல அமெண்ட்மெண்ட்ஸ் மூலமாக ஏகப்பட்ட லெஜிஸ்லேஷன்ஸ், அதாவது இப்போ as on date வந்து 284 லெஜிஸ்லேஷன்ஸ் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் 9th ஷெட்யூலில் 284 லெஜிஸ்லேஷன்ஸ் இதில் இருக்குது. இதில் எப்போ வந்து ஒரு தீர்வு வருது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த பை த டைம் வந்து உங்களுக்கு தெரியும் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து அது ஒரு சைடு, அதாவது இந்த அமெண்டபிலிட்டி ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேஸ் லாஸ் உங்களுக்கு ரைட் ஃப்ரம் தி சங்கரி பிரசாத் கேஸு, சாஜன் சிங் கேஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோலக்நாத் கேஸு, அதுக்கப்புறம் கேசவானந்த பாரதி, இந்த மாதிரி இந்த ஹைரார்ச்சி ஆஃப் கேசஸ். ஸோ இது வந்து இந்த அமெண்டபிலிட்டி ஆஃப் கான்ஸ்டியூஷனை பற்றி வந்து நிறைய கேஸ் லாஸ் இருக்குது. உங்களுக்கு தெரியும் அதோடைய ஸ்கோப் என்ன, அது என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து தெரியும். ஸோ ஃபைனலாக வந்து கேசவானந்த பாரதியில் தான் வந்து செட்டில் ஆகுது. கேசவானந்த பாரதியில் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான், த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் cannot be amended அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைடு இது வந்து நடந்துகிட்டே இருக்கு. இன்னொரு சைடு வந்து இந்த 9th ஷெட்யூலில் கொண்டு போய் சேர்த்துட்டே போகிறாங்க நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ். so many legislations were inserted into the 9th schedule. ஸோ அப்போ அப்படி இருக்கப்போ ஒன்ஸ் இட் வாஸ் இன்சர்ட்டட் into the 9th schedule அப்படின்னா இட் cannot be questioned. அது மாதிரி போயிட்டே இருக்கு. அது எப்போ வந்து இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அது ஒரு ஜட்மெண்ட், அந்த ஜட்மெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது வாமன்ராவ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, வாமன்ராவ் அதாவது WAMANRAO, வாமன்ராவ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, 1981 கேஸு, 1981 சைட்டேஷன் செக் பண்ணிக்கோங்க. வாமன்ராவ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, இந்த கேஸில் தான் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெவர் எண்டிங்காக அப்படியே போயிட்டே இருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட ஸ்கோப்புக்கு, அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 9th ஷெட்யூலோட ஸ்கோப் அப்படின்னா அதை எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், எங்கே போய் பார்க்கணும் 9th ஷெட்யூலோட ஸ்கோப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு 31A தான் இருக்குது. 31A போய் பார்த்து அதில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை மட்டும்தான் வந்து 9th ஷெட்யூல் அதில் வந்து இன்சர்ட் பண்ண முடியும். அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, those legislations which are diametrically opposite to the scope of the இந்த 9th schedule, 9th ஷெட்யூலுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாத லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் கொண்டு போய் அதில் வந்து இன்சர்ட் பண்ணிகிட்டே போகிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய வந்து அதில் லெஜிஸ்லேஷன்ஸ் வந்து சொல்லலாம். அதாவது உதாரணம் சொல்லணும் அப்படின்னா வந்து எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆக்டு, அதே மாதிரி இந்த நர்கோட்டிக் ட்ரக்ஸ் சம்மந்தமான ஆக்டு, இந்த மாதிரிலாம் வந்து ஆக்டெல்லாம் அதில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய சேர்த்துட்டே போகிறதுனால என்னென்னா, ஸோ அப்போ இதை வந்து கொஸ்டினே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. அப்போ இந்த வாமன்ராவ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு கட் ஆஃப் டேட்டை ஒன்று குறிப்பிடுறாங்க. ஸோ அந்த கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெரியும், அது என்ன ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். 24/4/1973 அது கட் ஆஃப் டேட். அது கட் ஆஃப் டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேதி ஏதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஈவெண்ட் அன்னைக்கு நடந்திருக்கா? கேசவானந்த பாரதி அதோட ஜட்மெண்ட்டை, ஸோ அந்த ஜட்மெண்ட் டேட்டை வந்து கோட் பண்ணுறாங்க இந்த ஜட்மெண்ட்டில் வாமன்ராவ் கேஸில். ஸோ ஏன்னா கேசவானந்த பாரதி கேஸில் வந்து இட் இஸ் வெரி கிளியர் தட் த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் cannot be amended அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. அப்போ இந்த வாமன்ராவ் கேஸில் வந்து இந்த டேட்டை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, those legislations which are inserted into the 9th schedule after the cut-off date, that is 24/4/1973, are subject to judicial review அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. are subject to judicial review. ஏன்னா அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடியே வந்து மினரா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ், ரொம்ப பிரபலமான ஒரு கேஸு. ஸோ இந்த மினரா மில்ஸ் கேஸில் வந்து என்ன சொல்லிடுறா அப்படின்னா வந்து, அதாவது AR 1980 SC 1789 மினரா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, மினரா மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து கேசவானந்த பாரதிக்கு அப்புறம் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு. இந்த மினரா மில்ஸ் கேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ஸோ விச் cannot be curtailed, which cannot be amended by the parliament. ஸோ பார்லிமெண்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து கட்டைல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய, அதாவது நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். நிறைய கேஸ் லாஸை வந்து ஈஸியாக வந்து ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ அட் எனி காஸ்ட் இட் cannot be curtailed. ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கர்டைல் பண்ண முடியாது. பிகாஸ் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது பெனவா மில்ஸ் கேஸ்லேயே சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால வாமன் ராவ் கேஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து இந்த 9th ஷெட்யூல் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இட் கர்டைல்டு த ஜுடிஷியல் ரிவ்யூ பவர். ஏன்னா அதோடைய அது எதுக்காக 9th ஷெட்யூலில் கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னா, ஜுடிஷியல் ரிவ்யூ கர்டைல் பண்ணணும் அப்படிங்கிறது தானே அதோடைய நோக்கமே. அப்போ ஒன்ஸ் கேஷவானந்த பாரதி ஜட்மெண்ட்ல வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் cannot be amended அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கிறதுல அந்த தேதிக்கு அப்புறம் எதெல்லாம் கொண்டாந்து அதில் வந்து சேர்த்தாங்களோ அதெல்லாம் செல்லாதுன்னு சொல்லலை. ஏன்னா செல்லாதுன்னு சொல்றதுக்கும் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறதுக்கு வேறுபாடு இருக்கு. ஸோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது நல் அண்ட் வாய்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம். ஸோ அந்த லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஓப்பன் டு சேலஞ்ச், இட் இஸ் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இஃப் இட் வயலேட்ஸ் எனி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வந்து ஸோ எனிபடி கேன் கொஸ்டின் இட் பிஃபோர் த கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ். கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் வந்து அதை வந்து யார் வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அந்த லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாமே இட் இஸ் ஓப்பன் டு சேலஞ்ச், இட் இஸ் ஓப்பன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இஃப் இட் வயலேட்ஸ் எனி ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதை வந்து ஸோ எனிபடி கேன் கொஸ்டின் இட் பிஃபோர் த கான்ஸ்டியூஷனல் கோர்ட்ஸ். கான்ஸ்டியூஷனல் கோர்ட்டில் வந்து அதை வந்து யார் வேணாலும் கொஸ்டின் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் அதில் இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த வாமன் ராவ் கேஸில் வந்து சொன்ன விஷயம் அதான் ரொம்ப ஆணித்தரமாக வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் நீ என்னென்ன சட்டத்தை எல்லாம் சேர்த்தியோ அது எல்லாமே ஓப்பன் டு சேலஞ்ச். ஸோ இது எல்லாமே வந்து ஓப்பன் டு சேலஞ்ச், யார் வேணாலும் அது வந்து சேலஞ்ச் பண்ணலாம், ப்ரொவைடட் இஃப் இட் வயலேட்ஸ் பார்ட் 3 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். பார்ட் 3 அப்படிங்கிறது நம்ம அப்படி சொல்றதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த கேஸில் இந்த வாமன் ராவ் கேஸில் வந்து பர்டிகுலராக சொன்னது அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ஆர்டிகல் இருக்குல்ல, ஆர்டிகல் 14, 19 and 21 இருக்குல்ல. ஸோ அந்த அதை தான் வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இந்த வாமன் ராவ் ஜட்ஜ்மெண்ட்டில். அப்போ அதை வயலேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக இட் இஸ் ஓப்பன் டு சேலஞ்ச், அதை வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாமன் ராவ் ஜட்ஜ்மெண்ட் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், ஜுடிஷியல் ரிவ்யூ இஸ் a basic structure of the constitution, it cannot be curtailed at any cost. ஸோ இதுதான் பாயிண்ட். இதில் வந்து வாட் இஸ் த பாயிண்ட் டு பி டேக்கன் ஃப்ரம் திஸ் கேஸ், இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் அதுதான். ஸோ அது வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதை வந்து கர்டைல் பண்ண முடியாது, அதை எந்த விதத்திலையும் கர்டைல் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டுடைய சாராம்சம். இந்த லைனில் வந்து நிறைய ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து வருது. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட், ஒன் ஆஃப் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டோட ரொம்ப ஒரு நெருங்கின தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு கேஸ். அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1994 வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆக்ட் வந்து இங்கே எனாக்ட் பண்ணுறாங்க. ஸோ த பேக்வர்ட் கிளாஸஸ் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் ரிசர்வேஷன் ஆக்ட் 1994. ஸோ அதில் உங்களுக்கு தெரியும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து ப்ரெசண்ட்டாக வந்து 69% ரிசர்வேஷன் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அந்த 69% ரிசர்வேஷனை வந்து என்ஷூர் பண்ணுறது வந்து இந்த ஆக்ட் தான், இந்த 1994 ஆக்ட். ஸோ இந்த ஆக்டை வந்து அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து இதை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இதை கொஸ்டின் பண்ணக்கூடாது, இதை கொஸ்டின் பண்ணக்கூடாது. ஏன்னா எதனால் அப்படின்னா, அது எதனாலன்னு சொல்லிட்டு தெரியுமில்ல உங்களுக்கு, ஏன் அப்படி நினைக்கிறாங்க? 1994 இந்த ஆக்ட் கொண்டு வரப்ப இது கொஸ்டின் பண்ணால் இது செல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நினைக்கிறாங்க? எந்த கேஸ்னால அப்படி? இந்திரா சிவானி கேஸ்ல வந்து வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன, இட் இஸ் வெரி கிளியர் தட் ரிசர்வேஷன் should not exceed 50%. ஸோ 50% மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்திரா சிவானி கேஸ், மண்டல் கமிஷன் கேஸ், இட் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் மண்டல் கமிஷன் கேஸ். ஸோ அதில் 50% மேலே வந்து ரிசர்வேஷன் வந்து தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அப்போ இந்த ஆக்டை சேலஞ்ச் பண்ணால் என்ன ஆகும்? அது கண்டிப்பான முறையில் ஸோ அது மண்டல் கமிஷன் கேஸுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது, அதோட ஃபைண்டிங்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பான முறையில் சுப்ரீம் கோர்ட் ஷட் டவுன் தான் பண்ணும். அப்போ
அப்போ இருந்த கவர்மெண்ட் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இதை சேஃப்கார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதை சேஃப்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இட் வாஸ் இன்சர்ட்டட் இன்டு த 9th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ இதை வந்து 9th schedule கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இட் வாஸ் இன்சர்ட்டட் இன்டு த 9th schedule ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதில் இந்த 9th schedule வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் வந்து இருக்கு. இப்பயும் நீங்கள் வந்து எடுத்து வந்து பார்க்கலாம். அதாவது 250 என்ட்ரி 257A இந்த 9th schedule என்ட்ரி 257A வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ட் இருக்கு. ஆக்ட் 45 ஆஃப் 1994, ஆக்ட் 45 ஆஃப் 1994 நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் ஸோ 9th schedule வந்து சேர்த்தாங்க. இந்த ஆக்டுக்கும் 9th schedule எதுவும் சம்மந்தம் இருக்கா? இந்த ஆக்டுக்கும் 9th schedule எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இந்த ஆக்டுக்கும் 9th schedule சம்மந்தம் இல்லை. ஏன்னா இந்த 9th schedule ஸ்கோப்பை பற்றி எந்த ஆர்டிகல் பேசுது அப்படின்னா ஆர்டிகல் 31A பேசுது. 31A என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இருக்கு, ஜமீன்தாரி அபாலிஷன் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் வந்து பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கான்செப்டும் அதில் இருக்கு. ஸோ நேஷனலைசேஷன் ஆஃப் த பிரைவேட் இண்டஸ்ட்ரீஸ், பிரைவேட் கம்பெனிஸ், அதுவும் அதில் வந்து அதோட ஸ்கோப்பில் வந்து வருது. பட் ரிசர்வேஷனுக்கும் இந்த 9th schedule எந்த விதத்திலையும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சேலஞ்ச் பண்ணி ஐஆர் கொஹிலோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இந்த கேஸ் வந்து ரொம்ப ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட். ஸோ ஐஆர் கொஹிலோ, அதாவது COELHO, COELHO, ஐஆர் கொஹிலோ வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த கேஸ்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. அதாவது 2007 2 SCC பேஜ் நம்பர் 1, 2007 2 SCC பேஜ் நம்பர் 1. ஸோ இந்த ஐஆர் கொஹிலோ கேஸ்லையும் வந்து, ஆனால் இந்த கேஸில் எதுவும் புதுசாக எதுவும் சொல்லலை, கான்ஸ்டியூஷனல் பெஞ்சோட ஜட்மெண்ட் இது. ஸோ அதனால இது முக்கியத்துவம் பெறுது. ஸோ இதில் என்னன்னா திரும்ப வாமன் ராவ் கேஸில் என்ன சொன்னாங்களோ அதே தான் திரும்ப சொல்கிறான். வாமன் ராவ் கேஸில் the Supreme Court reiterated what was stated in the Vaman Rao versus Union of India. அந்த கேஸில் என்ன சொன்னாங்களோ அதுதான் வந்து இதில் வந்து திரும்பவும் வந்து சொல்லப்படுது. அதில் இன்னொரு விஷயம், இந்த ஐஆர் கொஹிலோ கேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு 3 judge பெஞ்சுக்கு வந்து கான்ஸ்டியூட் பண்ணி இந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் வந்து எந்த லெஜிஸ்லேஷன்லாம் அதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணாங்க. பட் அதை வந்து நடைமுறைப்படுத்தலை. ஸோ அதுதான் இந்த கேஸில் எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுதான். ஏன்னா வாமன் ராவ் கேஸில் இதுக்கான ஆரம்ப புள்ளி அங்கே வந்து ஆரம்பிச்சிருச்சு. பட் இது ஐஆர் கொஹிலோ கேஸில் எக்ஸ்ட்ராவாக இதுதான் பண்ணாங்க. ஸோ அது எல்லாத்தையும் ரிவ்யூ பண்ணணும். இந்த 9th schedule வந்து இட் இஸ் ஓவர் க்ரௌடட், ரொம்ப எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்க்குறாங்க. அதில் இருக்கக்கூடிய லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாமே வந்து இஃப் இட் வயலேட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா அதை வந்து ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணாங்க. பட் அது அன்ஃபார்ச்சுனேட்லி அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் இதுதான் இந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 9th schedule ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ்லாம். ஸோ இதில் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த கட் ஆஃப் டேட், இந்த 24/4/1973 அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறம் என்னென்ன ஆக்டெல்லாம் கொண்டு வந்து 9th schedule சேர்த்தாங்களோ அது எல்லாமே இட் இஸ் ஓப்பன் டு சேலஞ்ச், இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ இது வந்து இந்த 9th schedule அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த 9th schedule பார்க்கையிலே வந்து இன்னொரு, அது இந்த 9th schedule சம்மந்தம் இல்லாத ஆர்டிக்கல் தான். அதாவது சம்மந்தம் இல்லாத ஆர்டிக்கல், பட் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிக்கல் தான். ஏன்னா இப்போ 31A and B பார்த்தோம். நம்ம 31Cன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. அது பெரிய அளவில் யாரும் அதை கவனிக்க மாட்டாங்க. பட் அது ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல் 31C. தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ ஏன்னா நீங்கள் கொஸ்டின்லாம் அடிக்கடி கேட்டிருப்பாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வெர்சஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, எது விச் இஸ் ப்ரிவைல் ஓவர் அதர், எது வந்து இது ரெண்டில் வந்து எது பெருசு அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அதை வந்து அதுக்கு வந்து அந்த ஒரு டிஸ்கஷன் வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த 31C அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். இட் வாஸ் இன்சர்ட்டட் பை வே ஆஃப் 25th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ 25வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. இதில் வந்து இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன்.
இது ஏன் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வர்சஸ் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சு அப்படின்னா இதில் ஒரு விஷயம் சொல்கிறான். அதாவது இதோடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து இந்த 25th அமெண்ட்மெண்ட்டில் வந்தது ஒரிஜினல் வெர்ஷன். பட் இட் வாஸ் சப்சிக்வெண்ட்லி அமெண்டட் பை வே ஆஃப் 42nd அமெண்ட்மெண்ட். 42nd அமெண்ட்மெண்ட்டில் இதை வந்து சப்சிக்வெண்ட்டாகவும் அமெண்ட் பண்ணுறாங்க 42nd அமெண்ட்மெண்ட்டில். ஸோ இது ஒரிஜினல் வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 39B and C இந்த ரெண்டு ஆர்டிக்கலை மட்டும் எடுத்துக்கிறாங்க. ஆர்டிகல் 39B and C. ஸோ 39B and C என்ன அப்படின்னா, 39B வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஃபார் காமன் குட். ஸோ ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஃபார் காமன் குட். ஸோ மெட்டீரியல் ரிசோர்சஸை வந்து பொதுமக்களுடைய நன்மைக்காக பயன்படுத்தணும். ஸோ ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படிங்கிற அடிப்படையில் ஸோ எல்லாருக்கும் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோசியலிஸ்ட் கான்செப்டை வந்து கொண்டு வரோம். இந்த ஆர்டிகல் 39 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்ட் தாட்டோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஆர்டிகல் தான். ஸோ அப்போ இந்த 39B வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் ரிசோர்சஸ் ஃபார் காமன் குட். 39C வந்து பார்த்தீங்கன்னா அவாய்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த். அவாய்டு கான்சென்ட்ரேஷன் ஆஃப் வெல்த், அதாவது சொத்து வந்து ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கக்கூடாது. ஸோ இந்த நில உச்சவரம்பு சட்டமெல்லாம் கொண்டு வராங்கல்ல, ஸோ அப்போ அந்த மாதிரி லேண்ட் சீலிங் ஆக்ட். ஸோ ஒருத்தட்டே வந்து ப்ராப்பர்ட்டி குவிஞ்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஆக்ட் எல்லாம் சேஃப்கார்ட் பண்ணுறது தான் இதோடைய பர்பஸ். ஸோ லேண்ட் சீலிங் ஆக்ட்லாம் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதெல்லாம் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிக்கு அகேன்ஸ்ட் ஆனது அப்படின்லாம் சொல்லிட்டு போகிறான்ல. அப்படி போயிருப்பான் முன்னாடி, இப்போ இல்லை. ஏன்னா இப்போ தான் அது கிடையாது, அது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்பந்தமான லெஜிஸ்லேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி இன்னொன்று நேஷனலைசேஷன், உங்களுக்கு தெரியும் இந்த பேங்க் நேஷனலைசேஷன் கேஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் இந்த கான்செப்டில் வந்து வர்றது தான். ஸோ அது எல்லாமே வந்து பிரைவேட்டோட ப்ராப்பர்ட்டிஸை கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணி அது எல்லாத்துக்கும் காமன் குட், இட் இஸ் காமன் குட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான நிறைய லெஜிஸ்லேஷன்ஸ்லாம் வர ஆரம்பித்த ஒரு காலகட்டம் அது. இந்த நேஷனலைசேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து வர ஆரம்பித்த ஒரு காலகட்டம். அப்போ தான் இந்த 31C வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது என்னன்னா, இந்த 39B and C இந்த ரெண்டு ஆர்டிக்கலை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் a non-obstanding class. இந்த 31C வந்து non-obstanding class. non-obstanding class அப்படின்னா தெரியுமில்ல உங்களுக்கு, அது நாட் வித் ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும். ஸோ இதில் என்ன சொல்லப்பட்டிருப்பினும் இதுதான் மிஞ்சி நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. அப்போ இதில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா வந்து இந்த 39B and C அது ஈவன் ஆர்டிக்கல் 14 and 19 வயலேட் பண்ணா கூட அதை வந்து இட் cannot be questioned before the constitutional courts. ஸோ அதை வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் நாட் ஓப்பன் டு சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, ஒரு விஷயத்தை அதை ஞாபகம் வச்சு சொன்னவங்கள ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்த அகைன் இதுலேயும் இதை வந்து கட்டைல் பண்ணுறாங்க. அகைன் பார்லிமெண்ட் கட்டைல் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஸோ திரும்பவும் ஜுடிஷியல் ரிவ்யூக்கு தான் வர்றாங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ இந்த 39B and C வந்து இன்வோக் பண்ணுற மாதிரி, ஸோ தோஸ் லெஜிஸ்லேஷன் இன்வோக்கிங் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப், ஏன்னா இது வந்து 39B and C அப்படிங்கிறது இட் இஸ் எம்பவரிங் ப்ரொவிஷன். இதில் ஒன்றும் இல்லை, இதில் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஸோ இட் இஸ் எம்பவரிங் ப்ரொவிஷன். இதை பேஸ் பண்ணி லெஜிஸ்லேஷன்ஸாக வருது. இந்த இப்போ லேண்ட் சீலிங் ஆக்ட் மாதிரி நான் சொன்னேன்ல, உதாரணத்துக்கு லேண்ட் சீலிங் ஆக்ட். ஸோ அந்த மாதிரியான ஆக்ட் எல்லாம் வந்து அது ஆர்டிகல் 14 வயலேட் பண்ணுது, ஆர்டிகல் 19 வயலேட் பண்ணுது, நீ என்ன பண்ண முடியாது, போயிட்டு கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அதான் இந்த 31C அந்த மாதிரி வந்து நீ போய் கேஸ் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஆக்சுவலாக இந்த அமெண்ட்மெண்ட் வந்து இதை வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க, இதோடைய கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டியை இந்த அமெண்ட்மெண்ட்டே வந்து கொஸ்டின் பண்ணுறாங்க. அது எந்த கேஸில் கொஸ்டின் பண்ணாங்க தெரியுமா? இந்த 25th அமெண்ட்மெண்ட்டு எந்த கேஸில் கொஸ்டின் பண்ணாங்க? ஏன்னா நம்ம எஸ் அகைன் கேசவானந்த பாரதி கேஸ் தான். ஏன்னா கேசவானந்த பாரதி கேஸில் எந்தெந்த அமெண்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணாங்க? ஏன்னா நம்ம அடிக்கடி கேசவானந்த பாரதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதில் என்ன அமெண்ட்மெண்ட்டை கொஸ்டின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அதில் 24th and 25th அமெண்ட்மெண்ட் ரெண்டையும் வந்து கொஸ்டின் பண்ணாங்க. இது 25th அமெண்ட்மெண்ட். 24th அமெண்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, அது வந்து ஆர்டிகல் 13ல இருக்கக்கூடியது. 13 வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அமெண்ட்மெண்ட் 368லேயும் அதில் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க, 13லேயும் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்தாங்க. ரெண்டு கன்கரண்டாக ஒரு ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து 24th அமெண்ட்மெண்ட். அப்போ அந்த 24th and 25th அமெண்ட்மெண்ட் தான் வந்து கேசவானந்த பாரதி கேஸில் வந்து கொஸ்டின் பண்ணாங்க. ஆனால் கேசவானந்த பாரதி கேஸில் இதை ஸ்டெக் டவுன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால், கேசவானந்த பாரதி கேஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கு. ஆனால் அந்த கேசவானந்த பாரதி கேஸை வந்து
ஃபைல் பண்ண அந்த அவர் வந்து ஒரு சாமியார், அவர் ரீசெண்டாக தான் வந்து இறந்து போனார். கேசவானந்த பாரதி ஸ்ரீ பதுகல் வாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட பேர். அவர் இப்போ ரீசெண்டாக தான் வந்து இறந்து போனார். அவர் அந்த ஒரு மடம் வச்சிருக்காரு, அதுக்கு சம்மந்தமான ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது. அதை வந்து கேரளா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதை அக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுது. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 31C, இந்த 9th ஷெட்யூல் இதெல்லாம் வந்து காமிச்சு இதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து இவர் வந்து இந்த 24th and 25th அமெண்ட்மெண்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணுறாரு. ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது இந்த கேசவானந்த பாரதி ஜட்மெண்ட்ல அவர் என்ன கேட்டாரோ அவருக்கு அது கிடைக்கல. இந்த 31C வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்களா கேசவானந்த பாரதி கேஸில் அப்படின்னா இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது அதில் இருக்கக்கூடிய ஃபைண்டிங்ஸ் இப்போ வரைக்கும் நமக்கு வந்து பயன்பட்டு இருக்கு. ஆனால் அவர் என்ன கேட்டாரோ அது வந்து கிடைக்கல. 31C அவர் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்டாரு, அது கிடைக்கல. அதாவது ஆபரேஷன் சக்சஸ் பேசட் டைடுங்கிற மாதிரி அவர் கேட்ட விஷயம் கிடைக்கல. 31C வந்து அவர் ஸ்ட்ரக் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார், கிடைக்கல. அது 31C வந்து வேலிட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லிருச்சு. ஸோ ஆனால் அதில் ஒரு நீங்கள் இப்போ கான்ஸ்டியூஷன் பேராக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு பிராக்கெட்டில் வந்து இட்டாலிக்ஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அதை மட்டும் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன ஒரு கிளாஸை மட்டும் வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க. அந்த இட்டாலிக்ஸில் போட்டு அதில் வந்து அந்த நோட்டில் வந்து போட்டிருப்பாங்க கான்ஸ்டியூஷனல் பேராக்ட்லே இட் வாஸ் ஸ்ட்ரக் டவுன் பை த கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பார்ட் மட்டும். அது என்ன ஆக்சுவலாக அப்படின்னா, அதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். என்னன்னா ஒரு ஆக்டை வந்து இந்த ரீசனுக்காக கொண்டு வர்றோம்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டு அந்த ஆக்ட் அந்த நோக்கத்தை நிறைவேற்றல அப்படின்னாலும் அதை வந்து கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு லேண்ட் சீலிங் ஆக்ட் போடுறாங்க. இது லேண்ட் சீலிங் ஆக்ட் என்ன அப்படின்னா, இந்த அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து நாங்கள் வந்து இதை வந்து நாங்கள் வந்து கட்டைல் பண்ண போறோம், இதை அவாய்ட் பண்ண போறோம், அக்குமுலேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து அவாய்ட் பண்ண போறோம், அதுதான் இதோடைய நோக்கம். ஸோ ப்ராப்பர்ட்டி ஒருத்தன்ட்டே குவிஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோக்கத்துக்காக அப்படின்னு. ஆனா அந்த ஆக்ட் வந்து அந்த நோக்கத்தை அட்டைன் பண்ணிச்சா அப்படின்னா அட்டைன் பண்ணல. அப்ப அந்த ரீசன் வச்சுக்கிட்டு வர்றாங்க, இந்த ஆக்ட் போட்டாங்க ஆனா இந்த ஆக்ட் என்ன ஆப்ஜெக்டுக்காக போட்டாங்களோ அதே வந்து இது வந்து அட்டைன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னா அப்பயும் என்ன பண்ண முடியாது, அப்பயும் கொஸ்டின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்தரா வந்து அதாவது எந்த விதத்திலையும் அதை கொஸ்டினே பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் பார்லிமெண்டோட நோக்கம். பார்லிமெண்ட் என்ன நினைக்குது, பார்லிமெண்ட் வந்து இவங்க எந்த வகையிலையும் இதை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குது. ஸோ அதனால அதான் அந்த இட்டாலிக்ஸ் பார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 31Cல அந்த இப்போ நீங்க பேர் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா இட்டாலிக்ஸ்ல இருக்கும் அந்த பிராக்கெட்ல. அதை வந்து அது மட்டும் கேசவானந்த பாரதி கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக் டவுன் பண்றாங்க. ரிமைனிங் ஆர்டிகல்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ இது மாதிரி இந்த 25th அமெண்ட்மெண்ட் இந்த கேசவானந்த பாரதி கேஸ். ஆனா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா சும்மா விடல. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனல் ஹிஸ்டரியே வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலகட்டம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது சென்ட்ரல்ல வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் எப்பெல்லாம் இருக்குதோ அப்ப எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட் வந்து நிறைய விஷயங்களை வந்து கான்ஸ்டியூஷனை அமெண்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய சர்வசாதாரணமா வந்து பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து 356ல வந்து கலைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அடிக்கடி நடந்துகிட்டே இருக்கும். எப்பெல்லாம் மெஜாரிட்டி கவர்மெண்ட், ஸோ இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி, அவங்களுக்கு வேற கேள்வி கேட்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னா இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுவாங்க. ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்த ஹிஸ்டரியே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ டஸ்ஸல் பிட்வீன் பார்லிமெண்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட் தான். இந்த ரெண்டுக்கும் இடையில நடந்த போட்டிகள் தான் வந்து நம்ம எல்லாமே படிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், கேஸ்லாஸ், இந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாமே. நீ பெரியவனா நான் பெரியவனா, ஸோ நான் 24th and 25th அமெண்ட்மெண்ட் போடுறேன், நீ கேசவானந்த பாரதி கேஸ்ல ஜட்மெண்ட் சொல்றேன், நான் வந்து 47 அமெண்ட்மெண்ட் போடுறேன் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து வர்றாங்க. ஸோ இது ஒரு காலகட்டம் வரைக்கும் அப்படிதான் நடந்துட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கும் வந்து ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட் தான் கடந்த ஒரு 10-12 வருஷமா. ஆனா இப்ப எல்லாம் அதெல்லாம் பண்றது இல்லை. அவங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி போயிடுச்சு டைரக்ஷன். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து கையில் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்குது. ஸோ அது வேற விஷயம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு வருவோம். அதுலேயும் வந்து 31C வந்து ஃபர்தரா இட் வாஸ் அமெண்டட். 31C வந்து ஃபர்தரா அமெண்ட் பண்றாங்க. என்ன அமெண்ட் பண்றாங்க அப்படின்னா, 25th அமெண்ட்மெண்ட்ல ஒன்லி எந்த 2 ஆர்டிகல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க, டிபிஎஸ்பியில் இருக்கக்கூடிய எந்த 2 ஆர்டிகல் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க, 39D and C மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க.
ஆனால் இந்த 47 அமெண்ட்மெண்ட்ல என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா என்டையர் பார்ட் 4 சொல்லிடுறாங்க. ஸோ என்டையர் பார்ட் 4 வெர்சஸ் ஆர்டிகல் 14 and 19 அப்படி கொண்டாந்து நிப்பாட்டிடுறாங்க 47 அமெண்ட்மெண்ட்ல. பார்ட் 4ல இருக்கக்கூடிய எந்த விஷயத்துக்கு வேணாலும் நாங்கள் சட்டம் ஏற்றுவோம், அதை வந்து நீ வந்து ஆர்டிகல் 14 வயலேட் ஆகுது, ஆர்டிகல் 19 வயலேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 1976 47 the famous 42nd amendment during எமர்ஜென்சியில் வந்து அமெண்ட்மெண்ட். இட் இஸ் ஆல்சோ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் தட் அமெண்ட்மெண்ட். ஸோ இதையும் வந்து அமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் எதை வேணாலும் நாங்கள் டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அதை வந்து நீ வந்து கோர்ட்டுக்கு போக முடியாது. கர்டைல்மெண்ட் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூவை ஃபர்தராக சென்டர் பண்ணுறாங்க. ஸோ நீ வந்து கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொண்டு வராங்க. அப்போதான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டை வந்து இட் வாஸ் சேலஞ்ச்டு இன் தி மினரல் மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. மினரல் மில்ஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் இந்த பார்ட்டை வந்து கொஸ்டின் பண்ணுறான். ஸோ இது வந்து ரொம்ப அநியாயம். ஏற்கனவே நாச்சும் ஒரு 2 ஆர்டிகல் மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ என்டையர் இப்போ பார்ட் 4 கொண்டாந்து இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு முரணா நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம், நீ ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ அது பேசிக்கே ஆட்டம் கண்டு போகிற அளவுக்கு அது ஒரு அமெண்ட்மெண்ட் அது. ஏன்னா அப்படி தானே, ஏன்னா பார்ட் 3 ஓட முக்கியத்துவம் வந்து நமக்கு தெரியும். ஆர்டிகல் 13ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஸோ ஆர்டிகல் 13ல் ரொம்ப கிளியராகவே வந்து அந்த வாய்ட் கிளாஸ் இருக்குது. ஆர்டிகல் 13(1) and 32ல் வந்து இருக்குது. ஸோ ஜுடிஷியல் ரிவ்யூவை பற்றி ரொம்ப தெளிவாக வந்து சொல்லுது. அப்போ அப்படி இருக்கையில் என்டையராக வந்து நீ வந்து கொஸ்டினே பண்ண முடியாது, பார்ட் 4 தான் எங்களுக்கு முக்கியம், பார்ட் 3 முக்கியம் கிடையாது, நாங்கள் நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம். ஏன்னா பார்ட் 4 பற்றி உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அது எப்படி வேணாலும் லா வந்து மேக் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் கீழே அதை வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ என்வரான்மெண்ட்னு சொல்லலாம், இல்லாட்டி ஹெல்த்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒன்று விலங்குகள் பாதுகாப்பு, அனிமல்ஸ் நாங்கள் இப்போ ப்ரொடெக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஏன்னா ஆர்டிகல் 14 and 19 தான் ரொம்ப முக்கியம். ஸோ எக்ஸ்ட்ராவாக 21 மட்டும் விட்டுட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஆனால் இந்த மினரல் மில்ஸ் கேஸில் என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, மினரல் மில்ஸ் கேஸில் இதோடைய இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்த அந்த விஷயம் ஆட் பண்ணதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெக் டவுன் பண்ணுறாங்க. மினரல் மில்ஸ்லையும் வந்து ஃபுல்லாக அகெயின் த சுப்ரீம் கோர்ட் வந்து இது என்டையராக ஸ்டெக் டவுன் பண்ணல. இட் வாஸ் நாட் என்டையர்லி ஸ்டெக் டவுன். இப்பயும் ஸ்டில் இட் இஸ் இன் தி லா புக். ஸோ 31C இப்பயும் இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இதை மினரல் மில்ஸ் கேஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இதோடைய ஒரிஜினல் பொசிஷனில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. 25th அமெண்ட்மெண்ட்டில் இது ஒரிஜினல் பொசிஷனில் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அது மாதிரி தான் இது இருக்கணும். ஃபர்தராக இந்த 42nd அமெண்ட்மெண்ட்டில் போட்ட அந்த எக்ஸ்ட்ரா பிட்டுகளை நாங்கள் வந்து இது வந்து அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஸ்டக் டவுன் பண்ணுறோம். 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்த விஷயங்கள் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்த விஷயங்கள் செல்லாது அப்படின்னா இந்த என்டையர் பார்ட்டுன்னு சொன்னது செல்லாது. அப்போ எது மட்டும்தான் இருக்குது இப்போ அப்படின்னா இந்த 39B and C மட்டும்தான். 39B and C வெர்சஸ் ஆர்டிகல் 14 and 19. ஸோ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் ரொம்ப முக்கியம். இந்த ஜட்மெண்ட்ஸ் எல்லாமே, அதாவது இந்த கேசவானந்த பாரதி கேஸில் எதை ஸ்டெக் டவுன் பண்ணாங்க, அந்த ஒரு இட்டாலிக்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடியது அதை மட்டும்தான், அந்த நோக்கம் ஆப்ஜெக்ட் அதை மட்டும்தான் ஸ்டெக் டவுன் பண்ணாங்க. ஸோ இந்த மினரல் மில்ஸ் கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்ததை 42nd அமெண்ட்மெண்ட்டில் சேர்த்ததை ஸ்டெக் டவுன் பண்ணிடுறாங்க. பட் இப்பயும் அந்த ஆர்டிக்கல் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. பட் நிறைய கேசஸில் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன், டாக்டர் ஆஃப் ஹார்மோனியஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ரெண்டையுமே வந்து சேர்த்து இணைந்து பொருள் காணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. ஸோ அது வந்து கோலக்நாத் கேஸில் இருந்து கேசவானந்த பாரதி அந்த மாதிரி நிறைய கேஸில் வந்து சொல்லிட்டே தான் இருக்கிறாங்க. பட் இதுதான் இந்த 31C உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து